ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பச்சை மொச்சை போட்டு நம்ம மொச்சை பொரியல் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நல்ல மொச்சப்பயிரில் ஒரு நல்ல பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரசத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக அந்த மொச்சப்பயிர் பொரியல் சொல்லலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பச்சை மொச்சப்பயிர் தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். இந்த மொச்சப்பயிரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஸோ இந்த மொச்சப்பயிரை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பருப்பாக நம்ம தோலை உரிச்சு நம்ம க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு பருப்பை எடுத்துக்கணும். பருப்பை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா நமக்கு பருப்பு தோலே நமக்கு உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் பருப்பை ஒவ்வொரு ஸ்டீட்டாக நம்ம இதேமாதிரி எடுத்து போட வேண்டியதுனா. மேக்ஸிமம் மொச்சப்பயிரில் நிறைய புழு இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எனக்கு நிறைய புழு மாட்டுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதேமாதிரி புழு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து எடுங்க. புழு இருந்தாலும் ஓரமாக தள்ளி வச்சு மொச்சப்பயிர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மொச்சப்பயிர் வந்து அந்த பச்சையாக இருக்கிறத விட நமக்கு காஞ்சி போன மாதிரி இருக்குது பாருங்கள். அதுலலாம் பருப்பு நல்லா நெத்துன்னு இருக்கும். அந்த பச்சையாக இருக்கிறது நமக்கு அந்தளவுக்கு பிஞ்சாக தான் இருக்குது பருப்பு. அந்த காஞ்சி போனது தான் நமக்கு பருப்பே நமக்கு நிறையவே இருக்கும். நல்லா பார்க்கவும் நல்லா பருப்பு நல்லா நெத்துன்னு இருக்கும். ஸோ இந்த பருப்பெல்லாம் நம்ம ஒவ்வொரு பருப்பாக நம்ம இதேமாதிரி எடுத்து போட்டுக்கிட்டால் தான் நம்ம மொச்சப்பயிர் நம்ம பொரியல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பருப்பை இதேமாதிரி எடுத்து போட்டுக்கலாம். மேலேயும் நம்ம பிரிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் நம்ம சைட்லேயும் பிரிச்சுக்கலாம். 2 பக்கம் பிரிச்சுக்கலாம். பிரிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு அந்த தோல் உரிஞ்சு நம்ம பருப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பருப்பையும் இதேமாதிரி நம்ம உரித்து எடுத்துக்க போகிறோம். எல்லா பருப்பையும் உரித்து எடுத்துட்டோம். மொச்சப்பயிர் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய், மொச்சப்பயிறு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ தான். இந்த பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி மொச்சப்பயிர் பொரியலே பண்ண போகிறோம். போட போகிற இன்க்ரீடியன்ஸ் நம்ம கம்மி தான். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். போடுற நம்ம மொச்சப்பயிருக்கும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுற டேஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு ஏற்ற சைட் டிஷ்னால் இந்த மொச்சப்பயிர் பொரியல் சொல்லலாம். ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் ஃபஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மொச்சப்பயிர் நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் தான் நம்ம தேங்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் நமக்கு மசியாமல் இருக்கும். ஸோ 1 2 இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வெறும் தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த தேங்காயை போட்டு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஈஸியாக நமக்கு மிக்சியில் நல்லா கிரைண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேங்காய் நல்லா கிரைண்டாக இருக்குது. இது இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம மொச்சப்பயிர் பொரியல் பண்ண போகிறோம். குக்கரை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டு நம்ம சோம்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. எதுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோன்னா, சோம்பு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கறி குழம்பு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த கிரேவி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோம். பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிர் பொரியல் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு நமக்கு ஒரு மொச்சப்பயிர் பொரியல் நமக்கு கிடச்சிரும். ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மொச்சப்பயிரை நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மொச்சப்பயிரை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளியில். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூன். அந்த 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கப்புறம் நல்லா கண்டிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸு. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மொச்சப்பயிர் பொரியலே பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஈஸியான முறையில் சிம்பிளான முறையில் மொச்சப்பயிர் பொரியல் நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ நம்ம குக்கரை போட்டு நல்லா விசில் போட்டு நல்லா 3 விசில் கிட்ட நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு குக்கரை ஃபஸ்ட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3 விசில் வரட்டும். ஏன்னா நம்ம போட்ட மொச்சப்பயிர் நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 3 விசில் நம்ம கொடுக்குறோம். மூணு விசில் கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மொச்சப்பயிர் 3 விசிலுக்கு வெந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெந்துச்சுன்னா நமக்கு குழஞ்சி போயிடும். நமக்கு சாப்பிடும் போது அந்த பருப்பு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நமக்கு ஏர் ரிலீஸ் ஆனோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏர் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரேவியாக. கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திரும்பி வந்து அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம சூடு பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. தேங்காய் ஊற்றிக்கனால பார்க்க தான் தண்ணியாக இருக்க மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு கெட்டியாகிடும். ஸோ நல்ல கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
ரசம், தயிர் சாதம், இதுக்கு சாம்பார், இதுக்கெலாம் ஒரு ஏற்ற சைட் டிஷ்னால் மொச்சப்பயிறு கிரேவி தான். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு பச்சை மொச்சை வச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.